செயின்ட்ஸ் அக்கில்லா அண்ட் பிரிஸ்கில்லா. முதலாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில ரோமையில வாழ்ந்து வந்த யூத தம்பதியர். அந்த காலகட்டத்துல ரோமை ஆண்டு வந்த பேரரசர் கிளாடியஸ் யூதர்களை ரோமையை விட்டு வெளியேற்றிருக்காரு. அப்போ இந்த தம்பதியர் கொரிந்து நகருக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு திருத்தூதர் பவுலை சந்திச்சிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து கூடாரம் செய்யும் தொழில செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இடையில நல்ல ஒரு நட்புறவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த தம்பதியர் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. பவுலடியார் மறை தூது பயணத்தை தொடர்ந்த போது இந்த தம்பதியரும் சிரியா வரைக்கும் பவுலடியாரோடு பயணிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல எபேசு நகர்ல தங்கி அங்க மறைப்பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அப்பலோஸ்ங்கிற மத போதகர் அங்க நற்செய்தி பணி ஆற்றிருக்காரு. இருந்தாலும் நற்செய்தியினுடைய ஆழமான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லாம விட்டிருக்காரு. இதை கவனித்த இந்த தம்பதியர் அன்போடும் பொறுமையோடும் நற்செய்தியினுடைய ஆழமான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல பவுலடியார் எபேசு நகருக்கு திரும்ப வந்திருக்காரு. அப்போ இந்த தம்பதியர் தங்களுடைய இல்லத்தை திருச்சபையா பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்துல ரோமைக்கு போயிருக்காங்க இந்த தம்பதியர். அங்கேயும் தங்களுடைய இல்லத்துல விசுவாசிகள் கூடி சேர்ந்து ஜெபித்து வந்திருக்காங்க. பவுலடியார் இந்த தம்பதிகளுக்கு எழுதின கடிதம் இப்ப வரைக்கும் நினைவு கூறப்படுது. ஆரம்ப காலத்துல இந்த தம்பதியர் செஞ்ச சேவைகள் ஆரம்ப காலகட்ட திருச்சபைக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்கு. இறுதியா இந்த தம்பதியர் மறைசாட்சியா கொல்லப்பட்டிருக்காங்க. ஜூலை 8 செயின்ட்ஸ் அக்கில்லா அண்ட் பிரிஸ்கில்லா ஃபீஸ்ட் டே.